உருவாழ்க சுவே துணை ஆத்திச்சோடி அரண்மைந்தனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் நாமே சத்ரு நாம திருவடி சிக்கிலம் பிறை ஆதி அரண் உலர்க்கும் பொக்கும் கருதலி வண்ணம் கருதலுக்கும் எத்திக்கும் பரசன அப்பிதம் ஓதி ஏற்றி சர்வ விக்கினமும் சாந்தி அரண்யுடன் போவேன். அன்பார்ந்த தலைமையாசிரியர்களே மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அணியேனி அன்பான பல்வான வணக்கத்தையும் நல் ஆசியையும் தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த தியாகம் பள்ளிக்கூடத்தில் வரும்போது என்னை வளர்த்துவாரு போயிட்டுருவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்பாரு. ஆனா இந்த வருஷம் நான் கேட்டேன், என்ன சார் என்ன தெரிவிச்சு உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அவர் இயற்கை எழுதிவிட்டார் அப்படின்னு சொல்லி தானே பார்த்தேன். அவருடைய ஆத்மா சாந்திய அடையணும். அவர் இன்னமும் உருவத்தோடு இருக்கும் பொழுது கொடுத்தாங்க என்ன செய்யலாம். இந்த உருவத்தை விட்டுட்டு போயிட்டா அதுக்கு ஏகப்பட்ட சக்தி அவர் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இணைப்பு கண்டிப்பாக நீங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து நம்முடைய பள்ளிக்கூடத்தை மலவோட வளர வைப்பார் என்பதில் எனக்கு எல்லளவும் இயல்பு. இந்த பள்ளிக்கூடம் மலவோடு மலர் எண்ணிக்கை கூடும் பெருகும். எனக்கு தேவாரம் எந்த பள்ளிக்கூடத்தில் ஓடுகிறார்களோ அந்த பள்ளிக்கூடம் மேலும் மேலும் செடி வைக்கிற பச்சவனை காய்க்குமா. ஆக அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல நிழல் தரும், பழம் தரும். அது மாதிரி நீங்க எல்லாம் பாக்கியம் 49வது ஆண்டு நிறைவு விழா இப்ப நடக்கப்படும். அதுக்கு பள்ளிக்கூடத்துல இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பழைய மாஸ்டர் சுப்பையா சார் தான் பொருளாளர் எங்க சபைக்கு. அவர் இந்த காலத்துல இருந்தே நாங்கள் பள்ளிக்கூடம் நல்ல பரிசு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தலைமை ஆசிரியர் உங்களுக்கு அருமையான பள்ளிக்காட்சியாக இருந்து நல்லா செய்யறாங்க. எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. தெய்வத்தின் ஆரவாரம் ஆகிய தேவாரத்தை ஓதாமல் ஒரு நாளும் தீர்க்க வேண்டாம். பரிசுக்காக நான் உங்களுக்கு நான் செய்யல. பரிசு என்ன ஒரு விஷயம். ஆனால் நீங்க இதுல அடையக்கூடிய பலன் அவர் சொன்னாங்க. தேவன் கோயிலுக்கு கோயில சாமிக்கு முன்னாடி ஓதணும். வீட்டுல இருந்துருச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பாடலை 3 நிமிஷம் கோயில உட்கார்ந்து ஓதணும். இப்படி ஓத ஓத